நெல்லின் ஈரப்பதம் தொடர்பாக ஆய்வு செய்ய தமிழ்நாடு வந்திருக்கும் ஒன்றிய அரசின் குழு தஞ்சை மாவட்டத்தில் ஆய்வு செய்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ராஜசேகரன். ஆய்வு குறித்தான முக்கியமான விவரங்கள் ராஜசேகர். தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடப்பாண்டு 2 லட்சம் ஏக்கர் பரப்புல குறுவை சாகுபடி நடைபெற்றது. எப்போதும் இல்லாத அளவுக்கு, அதாவது 60 ஆண்டுக்கு பின்னாடி நல்ல விளைச்சல், அமோக விளைச்சல் இருந்த நிலையில அறுவடை சமயத்துல திடீர்னு மழை பெஞ்சது. அந்த மழையினால அந்த நெல் எல்லாம் ஈரப்பதம் ஆயிடுச்சு. ஈரம் அதிகமா இருக்கு. அதாவது நெல் கொள்முதல் நிலையத்துல 17% மட்டுமே நெல் கொள்முதல் பண்றாங்க. இந்த நிலையில 22% அந்த ஈரப்பதத்தை உயர்த்தினாதான் நாங்க நெல்லை விற்க முடியும் அப்படின்னு விவசாயிகள் எல்லாம் போராட்டம் பண்ணாங்க. பல கோரிக்கை வச்சாங்க. இதை முன்னிட்டு தமிழக அரசு ஒன்றிய அரசுக்கு கடிதம் எழுதினாங்க. அதாவது ஈரப்பதத்தை 22% உயர்த்தணும்னு. அதையொட்டி அதை ஏற்று இன்னைக்கு இந்த மத்திய குழு இங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆலக்குடிக்கு வந்திருக்காங்க. அதாவது பஞ்சாப் மாநிலம் லூதியானாவில் உள்ள இந்திய தானிய சேமிப்பு மேலாண்மை மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தின் துணை இயக்குனர் PK சிங் தலைமையிலான அந்த 3 பேர் கொண்ட குழு இப்ப இந்த ஆலக்குடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அது விவசாயிகளும் ஈரப்பதம், அது என்ன பிரச்சனை, என்ன பாதிப்பு, எப்படி ஈரப்பதம் ஆணிச்சு, அந்த மழை எத்தனை நாள் பெய்ஞ்சி என்ற எல்லா விவரத்தையும் இப்போ எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி சாம்பிள் எடுக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க எடுத்து அதை அவங்க பேக் பண்ணிக்கிட்டு அவங்க டெல்லிக்கு கொண்டு போய் அதை ஆய்வு பண்ணி அதை விரைவாக அந்த 22% ஈரப்பதத்துக்கு அவங்க ஒப்புதல் அளிப்பாங்க அப்படின்னு தெரிய வருது. இந்த விவசாயிகள் அவங்களுடைய குதிரோட சொல்றாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இவ்வளவு உழைச்சும் கை கட்டுறது வாய் கட்டுறது மாதிரி ஈரப்பதம் அதிகமாயிருச்சு. அதாவது ஈரப்பதம் என்ன தாமதமா மீண்டும் முளைச்சி எல்லாம் நெல் அவ்வளவு வீணா போயிடும். அதனாலதான் அவங்க விவசாயிகள் தொடர்ந்து இது வலியுறுத்துறாங்க. அதை எடுத்து இப்ப இந்த குழு ஆலக்குடியில முழுமையா ஆய்வு செஞ்சுட்டு இருக்காங்க. அதுல விவசாயிகள் பல்வேறு அமைப்பு தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்த விவசாயிகள் அவங்களுடைய குறைகள் பாதிப்புகள் எடுத்து சொல்றாங்க. நெல்லின் ஈரப்பதத்தை 17 விழுக்காட்டிலிருந்து 22% உயர்த்துவது குறித்து அதிகாரிகள் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார்கள். ஆய்வு குறித்தான தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ராஜசேகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.